இப்போ நம்ம மதீனாலேருந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துலேருந்து நம்ம நியத்து வச்சாதான் நம்மளுக்கு உமராவே கூடும். ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா மீகாத்தோட எல்லை அப்படின்னு இந்த ஏரியாவை சொல்லுவாங்க. இப்போ நம்ம மதீனாலேருந்து மக்காக்கு டிராவல் பண்ணுறனால இந்த இடம் தான் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கு. அதனால இங்கேயே நியத்து வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். இப்போ நம்ம உமராவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இஹ்ராமோட ஆடை அணிதல். அதாவது நம்ம இஹ்ராம் துணி கட்டணும். இந்த ஸ்டிச் பண்ணாத 2 கிளாத்தை நம்ம வந்து கட்டணும். அங்கேயே பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸுக்கு தனித்தனியாக வாஷ்ரூம் பாத்ரூமாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நியத்து வச்சு 2 ரக்காய் தொழுதுட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம சியாத்துக்கு அந்த இஹ்ராம் துணி ரொம்ப பெருசாயிருச்சு. எப்படியோ ஒரு வழியாக கெட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த நியத்து வச்சு தொழுதுலேருந்து கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. நம்ம உடம்ப வந்து அழுத்தி சொரியக்கூடாது. அப்புறமா நம்ம உடம்புல இருந்து எங்கேயுமே ரத்தம் வரக்கூடாது. அப்புறமா நம்ம மண்டையிலேருந்து ஒரு முடி கூட உழக்கூடாது. அப்புறமா செயினோ வாட்சோ இல்லை மோதிரமோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த இஹ்ராம் துணி மட்டும் தான் கட்டி இருக்கணும். நியத்தெல்லாம் வச்சுட்டு இந்த இஹ்ராம் துணிலாம் கட்டிட்டு வெளியே வரையில நம்ம மனசே ஒரு மாதிரி லேஸ் ஆயிடும். பிஸ்மில்லாஹ் நல்லபடியாக நியத்து வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு டே 3 மண்டே. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 இருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறமா நம்ம இப்போ நேராக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பத்ர் போர் நடந்த ஏரியாவுக்கு தான் வந்து. இந்த போர் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஹிஜ்ரி 17ஆம் தேதி ரமலான் மாசத்துல நடந்திருக்கு. இந்த போரோட இறுதியில 14 சஹாபாக்கள் ஷஹீத் ஆகுறாங்க. அவங்களோட நேம் தான் இந்த வால்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அப்படியே எங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பக்கத்துல இருக்க மஸ்ஜிதுல் அரீஸுக்கு போயிட்டோம். ஒதுவு எடுத்துட்டு அந்த பள்ளிவாசல்ல போய் 2 ரக்கை தொழுதுட்டு வெளியே வந்து பார்த்தா சியாத் இஹ்ராம் துணி இல்லாம நிக்கான். எங்கெல்லாம் இஹ்ராம் துணி அப்படின்னு கேட்டா ஒரே சண்டை கூட. ஒரு வழியா பாடியை தூக்கி வண்டியில போட்டு நேரா கிளம்பி நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் டைரக்டா மக்கா தான். நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்றேன்.